மகன் தூய ஆவியாரின் திருப்பேரிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக அடங்குங்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மே மாதம் 4வது வாரத்துக்காக ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வந்தீர். உலகமே பயந்து கொண்டிருக்கும் நேரங்களிலும் ஆண்டுடைய அன்பு கரம் எங்களை மட்டும் தாங்கி வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்களுடைய மேலான அன்பையும் உங்களுடைய கிருபையும் தொடர்ந்து நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் அதிலே நாங்கள் நம்பி வாழ்வதற்கும் நீர் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் சற்று நேரம் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போதும், உங்களுடைய வார்த்தைகளை படிக்கும் போதும், தியானிக்கும் போதும், பாடல்களை பாடும் போதும் நீர் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தி அள்ள வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். நீர்தாமே எங்களை போதித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறோம். துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய நாமம் மாத்திரமே எல்லாவற்றும் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் பேரில் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கிவா என்ற பாடலை நாம் பாடுவோம். தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே,
மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என்ன தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே என்ன தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ன தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நாம் இணைந்து சங்கீதங்கள் புஸ்தகம் 42 படிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போதும் என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்துக்கு ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலை ஆகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்கிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நாம் இணைந்து கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 முடிய. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் வந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே
இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். முறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவே வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடரிடத்தில் சொன்ன வார்த்தை தான் இது. எந்த சூழ்நிலையில் இருந்தால் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு நான் பிரிய போகிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை அறிந்து மிகவும் துக்கத்தோடும் சிறகுடிந்த பறவை போல துன்பத்தில் அவர்கள் இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிறார். மேலும் கூட நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக வேறொரு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களிடத்தில் அனுப்புவார் என்று சொல்லுகின்றார். இந்த தேற்றரவாளன் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், வழக்காடுபவர் அல்லது உற்சாகப்படுத்துபவர், ஆறுதல் படுத்துகிறவர் என்ற பொருளிலே நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே அவர் விண்ணுலகம் எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு சீடரிடத்திலே தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வருகின்றார். சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் சீடரிடத்திலே வந்த பிறகு அவருடைய வாழ்விலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவருடைய வாழ்விலே முன்பு அவர்கள் பயந்திருந்தார்கள். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்வதற்கு அவர்கள் பயந்திருந்த சூழ்நிலை. ஏனென்று சொன்னால், இயேசுவை ஆண்டவர் என்று சொன்னால் ரோமர்களுடைய அரசு அவர்களை தண்டிக்கும். அது மட்டுமல்ல, யூத ஜப ஆலயங்களிலே அவர்கள் பிரவேசிக்க முடியாது. இதனால் அச்சப்பட்டு பயந்து இயேசுவை ஆண்டவர் என்று சொல்வதற்கு அவர்கள் முன்வரவில்லை. எனவே மீண்டுமாக அவர்கள் தம்முடைய பழைய தொழிலுக்கு, மீன்பிடிக்கிற தொழிலுக்கு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடி சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்பின பிறகு, அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வானிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே பார்க்கும்போது சீடர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவனும் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று சொல்கிறார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று சொல்லுகின்றார். முதல்ல ஆண்டவர் என்று சொல்ல பயந்தவர்கள் பிற்பாடாக சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு ஆண்டவர் என்று சொல்லி உரக்க சொல்லுகின்றார்கள். அவருடைய பயங்கள் நீங்கி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கும்போதும் தூய ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தவறை தவறு என்று சுட்டி காட்டுகின்ற மனப்பக்குவம் அல்லது அந்த உரத்த மனம் நமக்கு எப்பொழுது வரும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது அது நமக்கு வருகின்றது. தவறை தவறு என்று கூறினால் நமக்கு சில சலுகைகள் இழந்து விடுவோமோ, அல்லது நமக்கு கஷ்டம் வந்து விடுமோ, தீமைகள் வந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய பயங்கள் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறதே, உலக மக்களிடத்தில் இருக்கிறது நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகளாகிய நாம், அல்லது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம், தவறை தவறு என்று நாம் உறுதியாய் சொல்லுகின்ற மனதை கொண்டவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக பார்க்கும்போது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் சீடருடைய வாழ்வில் வந்த பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்வை அவர்கள் தூய்மையாக்கி கொண்டார்கள். அவருடைய வாழ்விலே தூய்மை இருந்தது, பரிசுத்தம் இருந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, பெந்தேகோஸ்தே நாளில் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள்
ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்ததாக நாம் பார்க்க முடிகிறது. நெருப்பு என்பது தூய்மைப்படுத்துவதற்கு அடையாளம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு சொல்லும்போது இயேசுநாதர் சொல்லுகின்றார், பதரை நெருப்பினால் சுட்டரிப்பதாக சொல்லுகின்றார். பதர் நெருப்பினால் சுட்டரிக்கப்படும். பதர் பார்க்கும்போது அது நெற்கதிர் போலவே இருக்கும், வித்தியாசம் தெரியாது. பார்ப்பதற்கு ஒன்று போல் இருக்கும், ஆனால் அதனால் எந்த விதமான பயனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. யாருக்கும் எந்த பயனும் அது ஒருபோதும் கொடுத்து விட முடியாது. பதர் போன்ற யாருக்கும் பயன் தராத வாழ்வை ஆண்டவர் சுட்டரிக்கின்றார். பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்படும் போது பிறருக்கு பயனுள்ள வாழ்வு வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். பிறருக்கு பயனுள்ள வாழ்வு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் வாழ்வதற்காக நம்முடைய வாழ்விலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு முறை எமி கார்மைக்கல் அம்மையார் ஒரு பொற்கொல்லனுடைய இல்லத்துக்கு சென்றார். அங்கு அந்த பொற்கொல்லன் பொன்னை நெருப்பிலே இட்டு அதை சூடாக்கி கொண்டிருந்தார். அப்பொழுது அம்மையார் கேட்டார், இந்த பொன்னை எவ்வளவு நேரம் இந்த நெருப்பில் நீங்கள் இடுவீர்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது, இந்த பொன்னானது அந்த பொன்னிலே என்னுடைய முகத்தை நான் பார்க்கின்ற அளவு, அது தூய்மையாகும் அளவு நான் இதை நெருப்பிலே இட வேண்டும் என்று சொல்லி அம்மையாரிடத்திலே அந்த பொற்கொல்லன் சொன்னார். அதே போல தூய ஆவியானவரும் நம்மிலே ஆண்டவர் பிரகாசிக்கிற வரையில் நம்மை தூய்மையாக்கி கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் செயலாற்றும் வரைக்கும், நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் செயலாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூய்மையாக்கி கொண்டே இருக்கின்றார். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் நம்முடைய வாழ்விலே இருக்கும் போது நிச்சயமாகவே நாம் தூய்மை உள்ளவராக பிறருக்கு பயன் தருகின்ற வாழ்வு நம்மால் வாழ முடியும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். நம் ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஊற்றுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியானவரை என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி நாம் அழைக்கும் போது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் வரும்போது நாம் பிறருக்கு கனி கொடுக்கின்ற வாழ்வு வாழ முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியின் கனிகள் என்று சொல்லும் பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வசனங்களிலே ஆவியின் கனிகளாக அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிற கனிகளை குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்வும் ஆவியின் கனிகள் காணப்படவும் அதனால் பிறர்கள் பயன்படவும் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது நம் அச்சம் நீங்கி தைரியத்தோடு வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். அப்படி வாழ்வதற்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாம் இந்த இறை வார்த்தை வழியாக உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொழுகைக்கு நிறைவாக கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 206வது பாடல், ஆவியை அருளுமே சுவாமி எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசு என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். சந்தோஷம், நீடிய சாந்தம், தேவ சமாதானம், நற்குணந்தயரும், தேவ சமாதானம், நற்குணந்தயரும், திடரின் சுவாசம் சிறிதேனும் இல்லை. ஆவியை அருளோமே சுவாமி எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. நற்கனி தேடி வரும் காலங்கள்
சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை எங்களுக்கு அனுப்பி தந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களின் அச்சங்களை மாற்றவும், உண்மையோடு நாங்கள் வாழவும், பரிசுத்தமாய் ஜீவிக்கவும் நீர் எங்களுக்கு அனுப்பி தந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனுக்காக நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். அவரை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், நற்கனி கொடுக்கின்ற மக்களாய் வாழவும் நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களிடத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுக்காக நாங்கள் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். எல்லா மக்களிடத்திலும் உடைய கிருபை நிறைவாய் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பல இடங்களிலே இந்த கொரோனாவோட தாக்கம் குறைந்து கொண்டே வரும்போது ஆண்டவரே, இந்த மேலான அன்பையும் உடைய பிள்ளைகள் நிறைவாய் உணர்ந்து கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கின்றோம். கஷ்டங்களை பாடுகளை பட்டதுக்கு பதிலான நன்மையான வாழ்வினை, உயர்வான வாழ்வினை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறோம். உம்மை தலைவராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய அடிச்சூடுகளை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியங்களை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுடைய இந்திய தேசத்தை கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் மிக சிறப்பாக உண்மையாய் செயல்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, சூழ்நிலைகள் தளர்த்தப்பட்டிருக்கின்ற வேளையிலும் இந்த கொரோனா வைரஸ் பரவாதபடிக்கு ஆண்டவர் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறோம். கவனமாகவும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உண்மையாகவும் ஆண்டு சிறப்பாய் செயல்படுவதற்கு நீர் உதவி செய்வீராக. இரக்கமுள்ள எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, கடந்த நாட்களும் கூட பல இடங்களிலே இந்த புயலின் தாக்கத்தினாலே பலவிதமான அழிவுகளை சந்தித்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து தவிக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டு எல்லா மக்களுக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கின்ற குறைவுகளை மாற்றி உம்முடைய தெய்வீக சமாதானத்தினாலும் உம்முடைய அன்பினாலும் இந்த பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட எங்களுடைய திருச்சபையின் கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டுடைய மேலான இரக்க கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட நிறைவாய் தங்கியிருக்கட்டும். குடும்பத்தின் தேவைகளை அறிந்திருக்கின்ற ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவாய் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கின்றோம். உழைக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பலனை தாரும், தொடர்ந்து உழைப்பதற்குரிய வாய்ப்புகளை தர வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கின்றோம். மிருக ஜீவன்கள், நிலவரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வெளிநாடுகளிலே தங்கி பணி செய்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற அனைத்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பாதுகாப்பு உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. முயற்சிகள் பிரயாசங்களை கர்த்தர் வாக்கிய பண்ணுவீராக. இரக்கமுள்ள எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, எல்லா மக்களோடும் கிருபை நிறைவாய் தங்கியிருக்கட்டும். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தேர்வுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள் மிக சிறப்பான தேர்வை எழுதுவதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை ஞானத்தந்திருக்கும். மேற்படிப்புக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளும் மிக சிறப்பானபடி தெளிந்த சிந்தையோடு தங்களுடைய படிப்புகளை தெரிவு செய்யவும், அதன் வழியாக நல்ல மேன்மைகளை உயர்வுகளை பெற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, பலவிதமான தேவைகளோடு விருப்பங்களோடு இருக்கின்ற மக்கள் உண்டு. எல்லாருடைய தேவைகளும் விருப்பங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்வில் எது சிறப்பானதோ, எது நன்மையானதோ அதை நிறைவாய் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கின்றோம். இப்பொழுது ஜெபத்திலே அமர்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காணொலி வழியாக இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இந்த பிள்ளையுடைய தேவைகள் விருப்பங்கள் அனைத்தையும் உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாபடி சந்திக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கின்றோம். நான் சிந்தித்த நம்முடைய வார்த்தைகளின் அடிப்படையில் தேற்ற வாழ்நாய பரிசுத்த ஆவியானவரை எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும், நமக்காய் சாட்சியாய் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். குறைகள் குற்றங்கள் எல்லாம் தயவாய் மன்னிப்பீராக. பரிசுத்தப்படி தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு வந்தாலும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இறைமைந்தர் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம் தந்தையே, ஆமென். எல்லா நன்மைக்கும் காரணம் எல்லாரும் போற்றும் மரணா, நல்ல நாதா வல்ல வேந்தா பொல்லாப்பை போக்கும் மன்னா, பல்கோடி நன்றி கூறனா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் இனிவரும் சதா காலங்கள் நிறைவாய் தங்கியிருப்பதாக.